கிணத்துக்கடவுல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளியில ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணை மாதவிடாய் என்ற காரணத்தினால வெளியில உட்கார வச்சு பரீட்சை எழுத வச்சிருக்காங்க அந்த பள்ளியோட நிர்வாகம். மாதவிடாய் அவங்க யாருக்குமே வராதா, இல்ல மாதவிடாய்னா வெளியில உட்கார வச்சுதான் எழுத வைக்கணுமாங்கிற கேள்வி இங்க வைக்கிறேன். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்றாங்க, அந்த பொண்ணோட அம்மா தான் சொன்னாங்களாமா தொற்று பரவிடக்கூடாது, தொற்று பரவிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் என் பிள்ளைய நீங்க தனியா உட்கார வச்சு பரீட்சை எழுத சொல்லுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாமா. இது எந்த வகையிலுமே நம்புற மாதிரி இல்ல. இதைய அந்த பள்ளி நிர்வாகம் சொல்லி இருக்கு. பள்ளி நிர்வாகத்துக்கு விசாரணைக்காக வந்த சுஷ்டி சிங் அப்படிங்கிற அந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர், காவல் துணை கண்காணிப்பாளர், அந்த அம்மாவும் அது சொல்லியிருக்கு. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கேட்கிறேன், ஒரு பெண் பூப்படைந்தாலோ ஒரு மாதவிடாய் காலத்துல தொற்று பரவும் சொல்றாங்க. எப்படி தொற்று பரவும் மாதவிடாய் காலத்துல? எங்க அம்மா பூப்படைந்திருக்காங்க, எங்க அம்மா மாதவிடாய் வருது, என் தங்கச்சி பூப்படைந்திருக்கா, என் தங்கச்சிக்கு மாதவிடாய் வருது, என் சகோதரிகள் பூப்படைந்திருக்காங்க, அவர்களுக்கு மாதவிடாய் வருது. அது எனக்கு இது வரைக்கும் எந்த தொற்றும் வந்ததில்லையே, யாருக்குமே அப்படி பெரிய ஒரு தொற்று வந்ததாக தெரியவில்லையே. இது எந்த வகையிலும் நம்புற மாதிரி இல்ல. இந்த பிரச்சனையை தான் நான் இதுல பார்க்கணும். கோவை கிணத்துக்கடவுங்கிற அந்த பகுதியில ஒரு தனியார் பள்ளி ஒண்ணு இயங்கி வருது. அந்த தனியார் பள்ளியில 8ஆம் வகுப்பு ஒரு மாணவி படிச்சுட்டு வராங்க. கடந்த 5/4/2025 பூ பெய்கிறாங்க. 7/4/2025 அவங்க ஒரு பரீட்சைக்காக போறாங்க, அறிவியல் பரீட்சை. அந்த பரீட்சைக்காக போற அவங்கள பாத்தீங்கன்னா அந்த பள்ளி நிர்வாகம் வாசப்படியில உட்கார வச்சு பரீட்சை எழுத வைக்குது, அந்த தேர்வு எழுத வைக்குது. அந்த தேர்வு முடிச்ச உடனே அந்த மாணவி அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க, நான் இந்த மாதிரிமா வாசல்ல உட்காந்துதான் பரீட்சை எழுதிட்டு வந்தேன், எனக்கு கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. சொன்னோன்னா அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் பார்த்துட்டு, வாசல்ல தான் உட்காந்து எழுதிட்டு வந்தியா, சரி நம்ம என்னன்னு பாக்கலாம், அடுத்த பரீட்சை எப்பன்னு கேட்கறாங்க. அடுத்த பரீட்சை 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அது 9ஆம் தேதி சமூக அறிவியல் பரீட்சை, சோசியல் சயின்ஸ் பரீட்சை, அந்த பரீட்சை அப்படின்னு சொல்லுது. சரி அப்படின்ட்டு அந்த பரீட்சைக்கு அந்த பொண்ணு போகுது. அன்னைக்கும் அந்த பொண்ணை வாசல்ல தான் உட்கார வச்சு எழுத வைக்கிறாங்க. அந்த பொண்ணு பூப்படைந்த காரணத்தினால. அப்ப அன்னைக்கு ஒரு 11 மணி வாக்குல அவங்க அம்மா அங்க போறாங்க. அவங்க அம்மா தான் அந்த வீடியோவையும் எடுத்திருக்காங்க. ஏன் பாப்பா இங்க வெளியில உட்காந்து எழுதுற, இப்படிதான் வெளியில உட்கார வச்சு உங்களை பரீட்சை எழுத வைப்பாங்களான்னு கேக்குறாங்க. ஆமாமா இந்த மாதிரின்னு சொல்லி எழுத வைக்க. அப்ப எப்படி அந்த அம்மா தன் பொண்ணை தனியா உட்கார வச்சு எழுத வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க கேட்கிறேன், சரிங்களா? ஒரு பெண் பூப்படைந்தாலோ ஒரு மாதவிடாய் காலத்திலேயே தொற்று பரவுன்னு சொல்றாங்க. எப்படி தொற்று பரவும் மாதவிடாய் காலத்துல? எங்க அம்மா பூப்படைந்திருக்காங்க, எங்க அம்மா மாதவிடாய் வருது, என் தங்கச்சி பூப்படைந்திருக்கா, என் தங்கச்சிக்கு மாதவிடாய் வருது, என் சகோதரிகள் பூப்படைந்திருக்காங்க, அவர்களுக்கு மாதவிடாய் வருது. அது எனக்கு இது வரைக்கும் எந்த தொற்றும் வந்ததில்லையே, யாருக்குமே அப்படி பெரிய ஒரு தொற்று வந்ததாக தெரியவில்லையே. அப்ப இந்த விஷயத்தை இவங்க கொண்டு வர்றது பாத்தீங்கன்னா இந்த சனாதனத்தை, அதாவது ஒரு பெண் பூப்படைந்தா வீட்டுக்குள்ள வரக்கூடாது, ஒரு பெண் பூப்படைந்தா இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது, அதை பள்ளிக்குள்ள கொண்டு வராங்க. நீ பள்ளிங்கிறது படிக்கிறதுக்கு நடத்துறியா, உன் சனாதனத்தை திணிக்கிறதுக்கு நடத்துறியா? இந்த கேள்வி மிக முக்கியமானது. அந்த பொண்ணு அங்க படிக்கிற பிள்ளைய நீ வெளியில உட்கார வச்சிருக்கு. இது நவீன தீண்டாமைன்னு சொல்றாங்க. இது நவீன தீண்டாமை இல்லை, இது பழங்கால தீண்டாமை. அது பழங்கால தீண்டாமை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பெண் இதை விட என்ன அந்த அம்மா சொல்லுது, சிஷ்டி சிங் அந்த அம்மா சொல்லுது, இதே மாதிரி ஒரு 25 பெண்கள், அதான் இந்த பொண்ணோடைய சேர்த்து 26 பெண்கள், 25 பெண்களும் இதே மாதிரிதான் வெளியில உட்கார வச்சு பரீட்சை எழுத வச்சாங்களாமா. அந்த 25 பெண்களும் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருந்தாங்களாமா, இந்த பொண்ணு மட்டும் படியில உட்கார்ந்துருக்காம. அப்ப இது ஒரு தீண்டாமை தானே? அது 25 பேரும் நீ ஸ்டேஜ்ல உட்கார, அப்ப இந்த பொண்ணு ஸ்டேஜ்ல உட்கார வச்சிருக்கணும்ல. அந்த பொண்ணு மட்டும் ஏன் படியில உட்காந்துருக்கு? அது ஸ்டேஜ்ல உட்கார வச்சாங்களோ இல்லையோ தெரியல. 25 பேரை வெளியில கொண்டு, அதுவே முதல்ல தப்ப கான்ட்ரவர்சி தான். 25 பேரை நீ 26 பேரை இந்த பொண்ணோட 26 பேரை நீ வெளியில உட்கார வச்சீங்கனால அது கான்ட்ரவர்சி தான். அப்படி நீ வைக்க கூடாது, சரியா? நீ மட நடத்தல, நீ பள்ளிக்கூடம் நடத்துற, நீ அப்படி உட்கார வைக்க கூடாது. அப்படி உட்கார வச்சேன்னு சொல்ற, சரி அதை ஏத்துக்கிறேன். அப்ப நீ அப்படி உட்கார வச்சீங்கன்னா அந்த 26 இந்த பொண்ணை எங்க உட்கார வச்சிருக்கணும்ல. இந்த பொண்ணை மட்டும் ஏன் நீ தனியா இங்க கூட்டிட்டு இந்த படியில உட்கார வச்ச? இந்த பொண்ணை மட்டும் ஏன் நீ தனியா கூட்டிட்டு இங்க படியில உட்கார வச்ச? இந்த கேள்வியை கேட்டா அந்த அம்மாவுக்கு பதில் இல்லை. அந்த அம்மா இந்தி, அதாவது தமிழையவே திக்கி தான் பேசுது. இதற்கு அந்த அம்மா ஒரு விளக்கமும் கொடுக்குது. இதனால தொற்று பரவிரும் அவங்க அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த பள்ளியோட தாளாளர் ஆனந்தி கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க, அதனால அப்படி உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இது எந்த வகையிலும் நம்பத்தகதாக இல்ல. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி இந்த விஷயம் எப்படி வெளியில வருதுன்னா, அவங்க அம்மா அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. அது சோசியல் மீடியால ரொம்ப ஒரு தீவிரமா பரவுது. அவருடைய தாத்தா பாத்தீங்கன்னா தம்பு, அவர் ஒரு சமூக செயல்பாட்டாளர், ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியின் மாவட்ட அமைப்பு செயலாளர் இருக்காரு. அவர் பேர் தம்பு. அவர்
பொள்ளாச்சி மாவட்ட துணை ஆட்சியர்கிட்ட போயிட்டு இந்த இதை கொடுக்குறாரு. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தாலே நடக்கிறதுக்கு 3 நாள் 4 நாள் எடுக்கும். ஆனா துணை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்த உடனேவே இது இவ்வளவு தீவிரமா நடக்குது அப்படின்னா அதற்கான காரணம் இந்த சமூக ஊடகங்கள் தான். இந்த சமூக ஊடகங்கள்ல அது வைரல் ஆனதுனால இது ஒரு வன்கொடுமையா இதை வச்சு இது பண்றாங்க. அதே மாதிரி அந்த முதல்ல அந்த சொன்ன அந்த சுஷ்டி சிங் அந்த அம்மா சொன்னதுலயும் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. இதே பிரச்சனைய இவங்க போய் அந்த கேஸ வந்து நெகமத்துல பதிவு செய்யறாங்க. அந்த நெகமத்துல பாத்தீங்கன்னா SC ST அதாவது பட்டியலின மக்கள் பட்டியலின பழங்குடியினர் அவர்களுடைய வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்து அதற்காக அந்த கேஸ் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுது, அது வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அம்மா சொன்னதுனாலதான் நாங்க உட்கார வச்சோம், அந்த அம்மா திரும்ப அதாவது அவங்க அம்மா வந்து திரும்ப கேஸ் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போகுது. அப்ப இது ரெண்டுமே மிகப்பெரிய முரணா இருக்கு. அப்ப பார்த்தா இந்த இடத்துல நம்ம பார்த்தா ஒரு ஆதிக்க இடத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒண்ணு கூடிட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை மீண்டும் ஒடுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கடந்த ஒரு 2 நாட்களுக்கு ஒரு போன வாரம் வந்து ஒரு நீயா நானா நடந்தது. ஒரு பக்கம் வந்து சாதியை வந்து சினிமால நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேட்கிற ஒரு பக்கமும், சாதியை வந்து சினிமால பேசுனாதான் அது மாறும்னு பேசுற ஒரு பக்கமும் இருந்தது. அப்ப அதுல ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் அவங்களோட இதை வந்து பேசிட்டு, என்னுடைய பெயர் இந்த பெயர், நான் இந்த சாதியை சேர்ந்தவன், நீங்க திரும்ப திரும்ப இப்படி பேசுறீங்கிறத பேசிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா, போய் இதெல்லாம் பாருங்கய்யா. கோபிநாத் அப்பவும் கேட்டாரு, இங்க நடந்தாதான் நீங்க அதை ஒத்துக்குவீங்களாட்டு, இந்த மாதிரி போய் பாருங்க. அந்த பொண்ணு ஒரு அருந்ததியின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண், அந்த பெண் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிறா. இத்தனைக்கும் வந்துட்டு அந்த பெண்ணு வந்து காசு கட்டி படிக்கிறா, ஒரு தனியார் பள்ளியில படிக்கிறா. அந்த பள்ளியில அந்த பொண்ணுக்கு ஒரு ஒடுக்குமுறை நடக்குது. நீ வந்து மாதவிடாய்ங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை வெளியில உட்கார வைக்கிறாங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் அதைத்தான் நம்ம போட்டு காமிக்கணும். தோழர் கனல்னு ஒருத்தர் ஒரு அருமையான ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பார். பெண்களின் யோனியின் இரத்தப்போக்கை கூட தூய்மை என்று அழைத்த தமிழர் நடுவே அதை தீட்டு என்று ஒதுக்கி வைத்த உங்கள் புனிதம் சீழ்பிடித்து நாறுகின்றது அப்படின்னு எழுதியிருப்பார். புனித திமிர் என்ற ஒரு தலைப்புல. அந்த மாதிரிதான் உங்களுடைய நீங்க வைக்கிற இன்னைக்கு புனிதம், இந்த சனாதானம் எல்லாம் இங்க சீல் பிடிச்சு நாறிட்டு இருக்கு. இது வந்து பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்தது அப்படிங்கிறது தான் மிக வேதனையான விஷயம். அப்படி பார்த்தா வந்து இந்த மாதிரி ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியிலையோ அதாவது தனியார் பள்ளியிலையோ இல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அரசு பள்ளிகள்ல நடக்கலையானா அப்படி இல்லை, அரசு பள்ளிகளிலையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது எப்படி வெளிவருது அப்படின்னா இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் மூலியமா தான். இந்த சமூக ஊடகங்கள் மூலியமா இது வந்திருக்கு. இப்ப அந்த சமூக ஊடகம் இல்ல அப்படின்னு அது வெளிவந்திருக்குமானா வந்திருக்காது, இது தெரியாது. இது 10ல் 11 100ல் 101 போயிருக்கும். அப்ப இது வெளிவரதற்கு காரணம் இதுதான். ஆனா இது அப்ப வந்து இதுக்கான இன்னொரு மிகப்பெரிய இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த மாவட்டத்தில் இருக்க பொறுப்பாளர்கள், அரசு பொறுப்பாளர்கள், அரசு அதிகாரிகள் அவர்கள் சரியா நடந்துக்கிறாங்களா, அவங்க போய் தெளிவா அதையெல்லாம் கவனிக்கிறாங்களாங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அவங்க அப்படி சரியா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்குமா? இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு, அரசு பள்ளியிலே நடந்துட்டு இருக்கு. அரசு பள்ளியில பாலியல் சீண்டல் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு 3.5 வயது சிறுமி இத்தனைக்கு பால்வாடி படிக்கிறான். மயிலாடுதுறையில இது நடந்த சம்பவம். அந்த பெண் வந்து அங்கன்வாடி அதாவது பால்வாடி படிக்கிறான். பால்வாடிங்கிற ஒரு இதுவே வந்து அரசு பள்ளியில தான் இருக்கும். நீங்க அது பிரைவேட்டா போயிட்டீங்கன்னா ப்ரீ கிண்டர் கார்டன் மாத்திடுவா, அதுக்கு பணங்களை வசூலிக்கிற ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடம் தான் அது. சரி, பால்வாடியில அந்த பொண்ணு படிக்கிறான். 3.5 வயது ஆகுது அந்த சிறுமிக்கு. அந்த சிறுமிக்கு 17 வயது ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்றான். அந்த பெண்ணை மறைவா கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்றான். அந்த பெண் அதுக்கு குழந்தை, அதுக்கு தெரியாதுல்ல, அதுக்கு அந்த பெண்ணை அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கான். இதை எதிர்த்து வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த இதுக்கு வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி என்பவர் வந்து பேசுறாரு. அவரு எப்படி கலெக்டர் ஆனாருங்கிறத எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமா இருக்கு. அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு. அதாவது பொண்ணு இல்ல சார், பொண்ணு கிடையாது, 3.5 வயது குழந்தை. குழந்தை மேலேயும் தப்பு இருக்கு. அந்த குழந்தை வந்து அந்த பையன் மேல எச்சி துப்பிருச்சு. அதனாலதான் வந்து அந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு அந்த ஆள் சொல்றான். அப்படின்னா அந்த ஆள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பான்? அந்த ஆள் ஒரு மனிதனாங்கிறது தான். கனிமொழி கேட்டிருந்தாங்க, திமுகவுடைய எம்பி வந்து கனிமொழி கேட்டிருந்தாங்க, இப்படியாப்பட்ட ஒரு ஆட்கள் வந்து மனிதனா இருப்பாங்களான்னு. அதே மாதிரி அந்த ஆளுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை ஒண்ணு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய தண்டனை என்னன்னா பணியிட மாற்றம். இப்ப நான் இங்க ஒரு பொட்டிக்கடை வச்சிருக்கேன், நான் ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணிடுறேன், என் பொட்டிக்கடையை மாத்தி வந்து பாலியல் ஏதோ ஒரு குற்றம் பண்ணிடுறேன், என் பொட்டிக்கடையை மாத்தி வேற ஒரு ஏரியாவுக்கு மாத்தி நீ பொட்டிக்கடை வச்சு வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த பணியிட மாற்றம். அந்த ஆளுக்கு எப்படி இவங்க எல்லாம் கலெக்டர் ஆயிருப்பாங்க? இந்த மாதிரி இந்த இடத்துல பல கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம். இங்க கோவையில இதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பள்ளி இருக்கு.
கிறிஸ்துவ மிஷனரி நடத்தக்கூடிய ஒரு பள்ளி கார்மல் கார்டன். அந்த கார்மல் கார்டன்ல வந்து ஒவ்வொரு மாணவருடைய அந்த டைரி, அந்த குறிப்பேடு, அந்த குறிப்பேட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாதி பெயரை இது பண்ணுவாங்க. நான் அந்த பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு கணிதம் எடுக்க சென்றிருந்தேன். அப்ப அந்த பையனோட அந்த குறிப்பேடை நான் இது பண்ணி பாக்குறேன். அதுல அவனுடைய பெயர் இருக்கு. அதாவது அந்த பெயர் வந்து ஆசிரியர் யாருக்குமே தெரியக்கூடாது. ஒரு சாதிங்கிறது நீங்க வெளியில சொல்லக்கூடாது. அதுதான் வந்து சோசியல் நார்ம்ஸ். எப்படி ஒரு பள்ளி வந்து அப்படி போடுறதுக்கான இதை கொடுத்துருக்கு, அது போடணும்னு உத்தரவும் போட்டிருக்கு. அப்படி அவன் போட்டு வச்சிருக்கான். இது சரி. இப்ப அந்த பையன் போட்டுட்டான். அந்த பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவன், அவனால் அதை போட முடியுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி அதை போட முடியும்? ஒரு அருந்ததியர் அப்படின்னு எப்படி போட முடியும்? அதை போட்டு இன்னொருத்த எடுத்து பார்த்தா அவனுக்கு எப்படி நடக்கும்? அதுதானே தீண்டாமை. அதுக்குதான் இந்த இடத்துல தானே தீண்டாமை தொடங்குது. என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கான். நாங்க அரசு கலைக்கல்லூரியில படிக்கிறோம். அரசு கலைக்கல்லூரியில நாங்க 1ஆம் ஆண்டு படிக்கிறப்ப அவன் எங்கிட்ட வரான், வந்து பேசினான். நாங்க வந்து அந்த வங்கியில வந்து எங்களோட இதை பதிவு செய்ய போறோம். அவனோட ஊர் பேரை கூட அவன் சொல்ல தயங்குறான். ஏன்னா அவன் ஊர் வீதியோட இது. இன்னைக்கு அவன் என்னுடைய உயிர் நன்மை. ஆனா அவனுடைய ஊர் பேரை சொல்றதுக்கு அவன் தயங்குறான். அப்படிதான் வந்து ஒரு இந்த சமுதாயம் வந்து அவங்களை வச்சிருந்தது. இன்னைக்கு நீ ஏன்னா வந்து ஒரு இதுல வந்து ஒரு அட்டையில வந்து நீ அவன் சாதி பேரை போடுற அளவுக்கு தான் இங்க பள்ளி கல்வித்துறை இருக்கு, இந்த பள்ளி நிர்வாகம் இருக்கு. அப்படின்னா அது எப்படியாப்பட்ட ஒரு பள்ளியா இருக்கும்? அங்க படிக்கிற மாணவன் எப்படி படிச்சு வருவான்? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் சொன்னார். இங்க சாதிகள் அதே பாரதியாரோட கவிதைகளை எல்லாம் புத்தகங்கள்ல வச்சுட்டு நீங்க இங்க சாதியை வளர்த்துட்டு இருக்கீங்க. மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த பள்ளிகள்ல இது மிக முக்கியமா இது மாறணும். இது இன்னைக்கு நேத்து தான் நடந்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இது கிட்டத்தட்ட பல காலமா நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு இதே மாதிரி ஒரு தனியார் பள்ளி கூட கிடையாது, ஒரு அரசு பள்ளி. அந்த அரசு பள்ளியில மகாவிஷ்ணு ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரை கூட்டிட்டு வந்து ஒரு சொற்பொழிவாட்டுறாங்க. அப்ப அத்தனை ஆசிரியர்களுக்கு கண் இருக்கு. ஆனா அங்க கண் தெரியாத ஒரு ஆசிரியர் தான் கேட்கிறாரு. ஏன்னா அந்த ஆள் பேசின பேச்சு அப்படி. நீங்க கண் தெரியாமையோ இதை ஊனமா இருந்தீங்கனாலும் நீங்க ஏதோ ஒரு முந்தின ஜென்மத்துல பாவம் பண்ணியிருப்பீங்க. இப்படியாப்பட்ட ஒரு கருத்தை ஒரு ஆள் சொல்றான், ஒரு அரசு பள்ளியில சொல்றான். இது ஒரு மாணவர்கள் கிட்ட போகுது அப்படின்னா அந்த மாணவன் என்ன நினைச்சுக்குவான்? நம்மளுக்கு ஏதோ எவனோ ஒருத்த ஊனமா இருக்கான் அப்படின்னா அவன் போன ஜென்மத்துல பாவம் பண்ணிட்டுவான்னு போயிடுவானோ இல்லையா, அவனுக்கு உதவி செய்ய மாட்டான். அப்ப அந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எம்பதி, அந்த இரக்க குணம் குறைந்து விடும். அப்ப இந்த மூட நம்பிக்கைகளை வந்து இப்படிதான் செலுத்துறாங்க. அப்ப நம்ம தனியார் பள்ளிகளை மட்டும் சொல்லக்கூடாது, எல்லா பள்ளிகளிலும் அப்படிதான் இருக்கு. அது வெளியே வரதில்லை. அது வெளியே வந்தாதான் இப்படி தெரிய வருது. அப்ப வந்து இது எல்லாத்தையுமே நம்ம மாத்தணும். இந்த விடயத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான உடனடியா தீர்வு எடுத்திருக்காரு. பணியிடை நீக்கம் அந்த அம்மாவை செஞ்சிருக்காரு. ஆனா பணியிடை நீக்கம் எல்லாம் பத்தாது. இது அதற்கும் தீவிரமா அதற்கான தடுப்பு சட்டத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒன்னும் நடக்கக்கூடாது. அதாவது ஒரு பெண் என்பவள் என்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 பருவத்தை தாண்டிதான் வரா. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். குழந்தை பாத்தீங்கன்னா மங்கைங்கிற பருவம், அந்த பூப்படைந்த பருவத்துல இருக்கா. அந்த ஆசிரியர் பாத்தீங்கன்னா பேரிளம்பெண்கிற அந்த பருவத்துல இருக்காங்க. ஆனா அவங்க இருக்காங்களாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. அவங்க இப்படி ஒரு கொடுமையை நடத்தியிருக்காங்க. யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இத்தனை விஷயங்கள் அவங்க படிச்சுதான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு மாதவிடாய் வராதா? இல்ல அவங்களுக்கு மாதவிடாய் வந்தா அவங்க பள்ளி அந்த அறைக்கு வெளியில நின்றுதான் வந்து பாடம் எடுக்கிறாங்களா? தன்னை போ பிறரை நேசி, அப்படித்தானே? அந்த மாதிரி உனக்கு என்ன நீ நினைக்கிறியோ அந்த மாதிரி தானே மற்றவங்களையும் நீ நினைக்கணும். இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. தமிழக அரசு இதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. இது ஒரு சின்ன நடவடிக்கை தான். இதற்கு இன்னும் தீவிரமா எடுக்கணும். அதை நாங்க வந்து கேட்டுக்கிறோம். நன்றி.